ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சில திங்ஸ் வந்து நேரடியாக போய் வாங்கினேன், சில திங்ஸ் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில இது நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், சில இது பண்ணலை. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷூ, டெய்லி வேர் ஷூ, கேன்வாஸ் ஷூ. இது வந்து ஒரு பவர் பிராண்டோடது. என்கிட்ட இருக்க ஷூ எல்லாம் பிஞ்சிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். இது வந்து 2-3 இயர்ஸ் தாராளமாக வரும். இது வந்து ஃபேட் ஆகிடும், கிழியாது, உடையாது, எதுவுமே செய்யாது. பட் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கலர் போயிடுதா, ரொம்ப ஃபேட் ஆகிடும். அதனால் வந்து நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 2600 rupees. பவர் பிராண்ட், சூப்பராக இருக்கும். 3 இயர்ஸ்க்கு தாராளமாக வரும், உடையாது, கிழியாது, எதுவுமே பண்ணாது. இந்த கலர் மட்டும் ஃபேட் ஆகிடுது, அதனால் நான் இப்போ வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இடியாப்பம் பிழிகிற பொருள். இது எப்படின்னா, நான் நார்மல் இடியாப்பம் வச்சுருக்கேன். இதில் சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கனால நம்ம கடையில் செய்கிற மாதிரியே அந்த த்ரெட்டு மாதிரியே வரும் மெல்லிசாக. அதனால் நான் இது வாங்கினேன். இது வந்து பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு வாங்கவே இல்லை. நான் நார்மல் முறுக்கு வச்சு அந்த இடியாப்பம் செஞ்சுடுவேன். இப்போ இது வந்து பிழியறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இதில் இந்த சைஸில் இருக்கிற இடியாப்பம் தான் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அவருக்காகவே இது வாங்கியிருக்கேன். இது வந்து பெல்லு. எங்கள் வீட்டில் வந்து காலிங் பெல் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த பெல்லை தான் கட்டி விடலாம் அப்படின்ட்டு நான் வாங்கினேன். ரொம்ப நாள் யோசித்து ரொம்ப வருஷம் கழித்து நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். இது அழகாக வந்து ஒரு ஹேங் கொடுத்துருக்காங்க, ஹூக்கு கொடுத்து, செயின் கொடுத்து, எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருந்தது. இந்த திங்ஸ் எல்லாம் நான் மங்களில் தான் வாங்கினேன், திருச்சி மங்களில். எங்கள் வீட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே நான் மங்களில் தான் மோஸ்ட்லி வாங்குவேன். இதுவும் நான் அங்கே வாங்கினேன். ஸோ இது யாராவது வந்து கூப்பிடணுன்னா இதில் கயிறு கட்டி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு பெல் அடிக்கும்போது நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மீஷோவில் வாங்கின திங்ஸு. நான் அமேசான், மீஷோவில் வாங்குவேன். மீஷோவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அமேசானில் தான் மற்றதெல்லாம் வாங்குறது. இது வந்து பாக்கெட் நைஃபு. இது வந்து 3 பீஸ் வந்து 129 போட்டிருந்தாங்க. அமேசானில் சிங்கிள் பீஸ் 99க்கு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து 3 பீஸ் வந்து 129. ஸோ வாங்கின குவாலிட்டி வாஸ் அமேசிங். நெக்ஸ்ட் வந்து ஓடிஜி கவர். நான் இதுக்கு முன்னாடி மைக்ரோவேவ் வச்சுருந்தேன், அதுக்கு கவர் நான் போடலை. சரி, இப்போ ஓடிஜி வச்சுருக்கனால இப்போ சரி ஓடிஜிக்கு கவர் போட்டுக்கலாம், அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவர் வந்து வாங்கினேன். இட்ஸ் அமேசிங். வாட்டர் ப்ரூஃப் தான், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பவுச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த பவுச்சஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஆக்சுவலி குவாலிட்டி வாஸ் வெரி புவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிப் எல்லாமே அமேசிங்காக இருந்தது. ஆனால் இந்த கவர் இருக்குல்ல, பிளாஸ்டிக், அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. பிரிக்கும் போதே ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் ஏதோ கம்மெல்லாம் ஒட்டி அது வந்து கிழிஞ்சு போயிடுச்சு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கே வந்து சூப்பராக இருக்கும். பிளாஸ்டிக் கவர் கேரி பேக்லாம் கொடுக்குறாங்களே, அந்த கேரி பேக்ஸே குவாலிட்டியே நல்லாயிருக்கும். இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. ஆனால் என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. நம்ம வாங்கிட்டேன், யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரிட்டர்ன் பண்ணுறது, அவங்களும் நம்மக்கிட்ட விற்றுட்டாங்க, நம்மளும் காசு கொடுத்து வாங்கியாச்சு. அதனால் நான் வந்து திருப்பி கொடுக்கல. யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிட்டேன். எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுது, இல்லை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆனால் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி தான், வெரி வேர்ஸ்ட். இது வந்து நான் 12 பீஸ் வந்து 70 or 80 அந்த மாதிரி இருக்கும், அதில் தான் வாங்கியிருந்தேன். ஏர்லாக்லாம் நல்லா பண்ணுது, பட் குவாலிட்டி தான் மோசமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜு கவர். ஃப்ரிட்ஜுக்கு மேலே நான் கவரும் போடலை. சரி, மறந்துட்டேன். ஆக்சுவலி வாங்கக்கூடாதுன்னு இல்லை, மறந்தாச்சு. இப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி, ஃப்ரிட்ஜுக்கும் நம்ம கவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவர் வாங்கினேன். இந்த கவரும் வெல்வெட் மாதிரி இருந்தது.
வாட்டர் ப்ரூஃப் தான், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக, மெஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வாஸ் அமேசிங், சீரியஸ்லி இட்ஸ் அமேசிங் குவாலிட்டி, நல்லா இருந்துச்சு. ஐ லவ்ட் இட். பட் என் ஃப்ரிட்ஜுக்கு இது மேலே வந்து அந்த அளவுக்கு பிரெத் வந்து கவர் பண்ணலை, பட் இட்ஸ் ஓகே, மேனேஜபிள் தான். இது வந்து நெக்ஸ்ட்டு ரிமோட் கவர். எனக்கு ஏசி ரிமோட்லாம் வந்து அப்படியே கடந்தது, அதை குழந்தைங்கள வச்சுட்டு அதை தேடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரிமோட் போட்டு வச்சுட்டா க்யூட்டாகவும் இருக்கும், தேடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ரிமோட் கவர் வாங்கினேன். இந்த கவர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக லேஸ்லாம் போட்டு. இது வந்து ரொம்ப விலை கம்மி தான், 50 ருபீஸோ என்னமோ தான் 3 பீஸு. பவுலாக வச்சு அதுக்கு ஒரு வெல்க்ரோ கொடுத்து அதுக்கு ஒரு லேஸ் கொடுத்து நல்லா இருந்தது. ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் க்ளீனர். இது வந்து ஸ்டெயின் கிளீனர். இது எப்படின்னா நம்ம எக்ஸாஸ்ட்டு அதெல்லாமே ஈஸியாக க்ளீன் ஆகிடும், எந்த அழுக்குமே இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் என்னது இது அயன் பாக்ஸ். இது பஜாஜ் அயன் பாக்ஸ் தான். இது வந்து நான் என்னோடய அக்காவுக்கு வந்து நான் மொபைல் வாங்கினேன் இந்த தீபாவளி டைமில். ஸோ மொபைல் வாங்கும்போது எனக்கு அந்த மொபைலுக்கு ஃப்ரீயாக இந்த அயன் பாக்ஸ் கொடுத்தாங்க. சரி அவங்கக்கிட்டேயும் இருக்குது, என்கிட்டேயும் இருக்குது, அதனால நான் வந்து சரி பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க புதுசு வாங்கியிருந்தாங்க அப்போ தான், அதனால். இது வந்து ரொட்டேட்டிங் ட்ரே. இந்த ட்ரே எனக்கு தேவையாக இருந்தது ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரேஜ், அதனால் நம்ம வந்து நார்மலாகவே நான் வாங்கிக்கிட்டேன். இந்த குவாலிட்டி வந்து நாட் தி பெஸ்ட் நாட் தி வர்ஸ்ட், இந்த மிடில் இருந்தது. இது வந்து ஆயில் ஸ்ப்ரே. ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம், பட்டும் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் ஸ்ப்ரே வாங்கினேன். இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, நல்லா ஸ்ப்ரே பண்ணுச்சு. இது 250 ml ஆர் சம்திங், எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. சரி இது வாங்கலான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஆயில் ஸ்ப்ரேயர். இது பார்த்திங்கன்னா நம்ம பட்டன்லாம் இருக்கு இல்லையா, அது தைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. இது வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட்டேன். ஸோ அப்போ வந்து முன்னாடி வாங்கின ஜீன் எல்லாம் எனக்கு லூஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜீன்ஸு, ஸ்கர்ட்டு, இல்லை வந்து குழந்தைங்க இருக்கும்போது அவங்க வந்து பட்டன்லாம் இதாகிடுச்சு, லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பட்டன் தைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லூஸாக இருக்கிறத வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் தானே, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி போடுற பட்டன் இருக்குல்ல, அந்த இதுதான். இதை வந்து இது பட்டனில் 2 பீஸு, இது ஒன்று, இன்னொரு சைடு இருக்கிறது ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் வச்சு துணியை நடுவில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும், நமக்கு வந்து அது வந்து ப்ரெஸ் ஆகிடுது நல்லா. அடுத்து வந்து இது இந்த மாதிரி கட்டிங் பிளேட் வருது, அதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி ஓப்பன் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முடித்ததுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கையில் குத்தும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை, ரொம்ப சேஃபாகவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரே, நம்ம கிச்சனில், பாத்ரூமில், இல்லை வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரே. இது வந்து மல்டி பர்பஸ் ட்ரே தான். இந்த ட்ரே ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. 6 இருக்குது, 2, 4, 6 ஹேங்கர்ஸ் இருக்குது. சோப் ட்ரே 2த்துக்கும் நார்மல் ட்ரே 2த்துக்கும் சேர்த்து 6 ஹூ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம், பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான வச்சோன்னா நம்ம கீழே விழாமல் அப்படியே பிடிச்சிருக்கும். இதை இப்படி வச்சுட்டு சவுத்தில் மாட்டிக்கலாம். நார்மலான பிளாஸ்டிக் தான், நாட் டூ பெஸ்ட் நாட் டூ வர்ஸ்ட், இட்ஸ் அ மீடியம் சைஸ். ஓகே, அந்தந்த காசுக்கு ஏற்ற மாதிரி தானே. அடுத்து இது வந்து இன்னொரு ஷூ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ. ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஜம்ப் பண்ணும்போது, நம்ம வெளியில் போகும்போது அதுக்கெல்லாம் எனக்கு ஷூ வேணும். இதுவும் பவர் பிராண்ட் தான். இதுக்கு முன்னாடி வாங்கின ஷூ வந்து நான் 6 இயர்ஸ் வச்சுருந்தேன். அதுவும் கீழெல்லாம் இல்லை, ஃபேட் ஆகிடுச்சு.
அதனால் அதை நான் போட்டுட்டு இப்போ வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு வரும். நம்ம வந்து அழுக்காகும்போது அப்பப்போ ப்ரஷ் வச்சு நம்ம நல்லா கழுவி காய வச்சிட்டோம்னா இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து ஒரு 2000 ருபீஸ் வந்துச்சு. 2000 ருபீஸ் வந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 2000னாலும் நம்மளுக்கு அடுத்த ஒரு 4-5 இயர்ஸ்க்கு வரும். டெய்லி வேர் போட்டாலே நம்மளுக்கு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு வரும். அதனால் நான் வந்து இந்த ஷூ வாங்கினேன். இது என்னென்னா கிச்சன் கண்டெய்னர்ஸ். என்கிட்ட இருக்கிறது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். அது கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது வந்து நான் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் இந்த வாட்டி கிளாஸ் வித் பேம்பூ வச்சு ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். அதுக்குரிய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 250 ml அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கியிருந்தேன். ஸ்கொயர் மீன்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஜியாமெட்ரிக்கல் ஷேப். சரிங்களா? அப்போ தான் நமக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். நமக்கு உருண்டையாக வைக்கும்போது கூட சிலிண்டரிக்கல் ஷேப்பில் வந்து ஸ்பேஸ் நிறைய போகும். இதிலெல்லாம் ஸ்பேஸ் போகாது, நல்லா வச்சுக்கலாம் ஸ்டாக் பண்ணி. அதனால் நான் வந்து இந்த ஷேப்பில் இருக்க கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். இது வந்து 280 ml 12 கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன் நான். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கடுகு, ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லையா, கடுகு அந்த இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். நான் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லாவே ஏர்டைட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ பாப்பா என் கூட இருக்கிறதுனால இதை வந்து நான் இதுக்குள்ளேயே வச்சுட்டு நான் யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கிறேன் திருப்பி. அவங்க தூங்கும்போது தான் இதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதனால் இதுக்குள்ளேயே போட்டு நான் வச்சிடுறேன். இல்லாட்டி அவங்க வந்து ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. இது நான் அமேசானில் வாங்கினேன். அமேசானில் இதோட ப்ரைஸ் வந்து 1600 ருபீஸ். கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் நான் வாங்கினேன், பிடிச்சிருந்ததுன்னு வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு. இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். 300 சம்திங் இந்த ஸ்டாண்டு. குவாலிட்டி வந்து இட்ஸ் டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி, அயன் குவாலிட்டி, அதோட பெயிண்டிங், அதோட ஷேப்பு, பிரெத்து, சைஸு, எவ்ரிதிங் மேட்ச்ட் மை எக்ஸ்பெக்டேஷன். இட்ஸ் அமேசிங். 300க்கு பயங்கர ஒர்த் தான் சொல்லுவேன். பயங்கரமாக அந்த பெயிண்ட்டாக இருக்கட்டும், அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸ்டர்டினஸ்ஸாக இருக்கட்டும், பிரெத்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நான் இப்போ வாங்கின ஒரு திங்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு காமிச்சிட்டேன் as a ஷாப்பிங் ஹாலாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.